வணக்கம் மக்களே. இப்போ நம்ம வந்து பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி வந்து எம்ஆர்டிஎஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்தது. ராமர் வந்து எப்படி 14 வருஷம் காட்டில் இருந்தாரோ அந்த மாதிரி 17 வருஷம் இது கிடப்பிலே இருந்தது. ஒரு வழியாக இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி 2 ஃப்ளோரில் இருக்குது. மேலே வந்து மெட்ரோ, கீழே வந்து எம்ஆர்டிஎஸ். அப்படியே நம்ம இறங்கி வந்தோம்னா நம்மளுடைய சென்னை லோக்கல், இஎம்யூ லோக்கல் போகிற வழி பரங்கிமலை. இது வந்து ஒரு ஹப் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஏன்னா எல்லா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் இங்கே வந்திருக்கு. ஸோ வந்து எம்ஆர்டிஎஸ்ஸு ஆஸ் வெல் அஸ் மெட்ரோ இந்த இடத்துல இறங்கினா நம்ம வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து தாம்பரம் டு பீச் போகிற யூனிட் தான். இங்கே வந்து மெட்ரோ, அதே நேரத்தில் எம்ஆர்டிஎஸ் ரெண்டுமே இந்த இப்படி போயிட்டு கீழே இறங்கி போனால் ரெண்டுமே இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம நிற்கிறது வந்து நார்மல் இஎம்யூ பிளாட்ஃபார்ம்லேருந்து இப்படி ஏறி வரலாம். இங்கே வந்து அந்த இஎம்யூட டைம்லாம் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்காங்க. இதில் அப்படியே நம்ம இப்படி வந்தோம்னா ரைட் சைடில் போனால் எம்ஆர்டிஎஸ், லெஃப்டில் போனீங்கன்னா மெட்ரோ. இந்த பக்கம் போனால் மெட்ரோ. இது வந்து லெஃப்ட், ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது இதுதான். இன்றைக்கி தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ ஆப்போசிட்டில் இருக்குது. இது வந்து எம்ஆர்டிஎஸ், மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இங்கே வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அதனால் இங்கே வந்து கூட நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நம்ம இதில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வேளச்சேரிக்கு ட்ராவல் பண்ணலாம். இப்போ ரயில் ஒன்றில் வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுலேயும் அவைலபிலிட்டி இருக்குது. இது வந்து பக்கத்துலேயே வந்து நார்மல் இஎம்யூ ட்ரெயின் இது வர்றதுனால அங்கே நிறைய மக்கள் ஆக்சஸ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் செங்கல்பட்டுலேருந்து வரவங்கலேருந்து, இந்த சைடு பீச்லேருந்து வரவங்கலேருந்து எல்லாமே இந்த இடத்துல இறங்கி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நார்மல் ட்ரெயின் மாதிரியே தான் இருக்கும். பட் வந்து 9 கார் தான் இது. செங்கல்பட்டில் வர்றது வந்து 12 காரு. நம்ம இப்படி எஸ்கலேட்டரில் போயிட்டு எஸ்கலேட்டர்லேயே ஜர்க் இருக்கு லைட். இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எம்ஆர்டிஎஸ் சர்வீஸு ஃப்ரம் சென்ட் தாமஸ் மவுண்ட் டு வெள்ளச்சேரி போகலாம். இன்றைக்கி இது வந்து பீச் வரைக்கும் போகுது.
பட் நம்ம வந்து வேளச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் இந்த எம்ஆர்டிஎஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வாவ், சூப்பர். மேலே போனது தான் வந்து மாதவரம் சோழிங்கநல்லூரோட மெட்ரோ ட்ராக். இன்னும் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏரியல் வியூவே வந்து சூப்பராக இருக்குது. இந்த சன்செட்டுக்கும் இந்த காற்றுக்கும் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. ராமர் 14 வருஷம் காட்டில் இருந்த மாதிரி 17 வருஷம் இந்த ப்ராஜெக்ட் வந்து கிடப்பில் இருந்தது. ஒரு வழியாக இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணாங்க. சரி எடுத்துருவோமே அப்படின்னு வந்தாச்சு. உங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன், இது வந்து மெயினாக வந்து ஆதம்பாக்கம், புழுதிவாக்கம், மடிப்பாக்கம் இந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா மாதவரம் டு சோழிங்கநல்லூர் போகிற மெட்ரோ ஒர்க் நடக்குது இல்லையா, அதனுடைய பில்லர்ஸ். அது எல்லாமே வந்ததுன்னா வந்து மவுண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது ஹப் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து சபர்பன் ட்ரெயின்ஸ்னு சொல்லக்கூடிய தாம்பரம் டு பீச், அதே நேரத்தில் மெட்ரோ சென்ட் தாமஸ் மவுண்ட் டு சென்ட்ரல் கனெக்டடு. அதே மாதிரி இப்போ வந்து இன்னைக்கு
எம்ஆர்டிஎஸ். எம்ஆர்டிஎஸ் வந்து ரொம்ப வருஷமாக அப்படியே கிடப்பில் இருந்தது. வெறும் 4.5 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் கனெக்டிவிட்டி. இது அதுக்கு அந்த கனெக்டிவிட்டியை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து மக்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஐடி காரிடார்ஸ் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே சோர்ஸ் வந்து இந்த ட்ரெயின் சோர்ஸ் வந்து இதுதான். பஸ்ஸிலலாம் ஏறினீங்கன்னா, தாம்பரத்தில் ஏறினீங்கன்னா 21Gயில் வந்து ஏறினா வாழ்க்கையே எடுத்துருவோம் நம்ம. அது வந்து நம்ம அந்த எழிலகம் போய் சேர்றதுக்குள்ளேயே பாதி டயர்டாயிடும். இதில் ஏறினீங்கன்னா அழகாக மவுண்ட் வந்துட்டு மவுண்ட்லேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டிங்கன்னா இல்லை மாறிட்டிங்கன்னா சூப்பராக போயிடலாம், குயிக்காக போயிடலாம். நம்ம ஸ்கிப் பண்ணது வந்து ஆதம்பாக்கம்.
சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கும் வேளச்சேரிக்கும் நடுவில் வந்து 4.5 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ். அதுக்கு வந்து அவங்களுக்கு 17 வருஷம் ஆயிருக்கு. இன்றைக்கி அது ஓப்பன் பண்ணாங்கன்றது நம்மளுக்கு சந்தோஷம். இப்போ நம்ம வேளச்சேரி ரீச் ஆகிருக்கோம். எவ்வளோ ரஷ் இருக்குது பாருங்களேன். எப்பா செம்ம ரஷ்ஷாக இருக்குது. நம்ம கிரேட் எஸ்கேப் இப்போ இறங்கிட போகிறோம். இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது இந்த ட்ரெயினுக்கு. ஏன்னா இது வந்து காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கம்மி, நார்மல் இஎம்யூ மாதிரி தான், 5 rupees டிக்கெட்டு. இதுவே பார்த்தீங்கன்னா மெட்ரோலெலாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வேளச்சேரியில் இறங்கிட்டோம். இதெல்லாம் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களுக்குலாம் இதெல்லாம் பத்தாது. இன்னும் கொஞ்சம் ட்ரெயின்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ரயில் சிஸ்டம்ஸ் வரணும். உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கொஞ்சம் இதில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் தானே நார்மல் ட்ரெயின் மாதிரி தானே இருக்குது. இதனுடைய ட்ராக் வந்து நார்மல் ட்ராக் சிஸ்டம் தானே. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏன் வந்து சென்ட் தாமஸ் மவுண்டில் போய் நம்மளுக்கு நார்மல் ட்ரெயினோட கனெக்ட் பண்ணக்கூடாது? அந்த மாதிரி பண்ணால் டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு போகிறவங்க, பீச் போகிறவங்களாம் அதுலேயே போய்க்கலாம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சில சந்தேகங்கள் எனக்கு இருக்குது. மேலே பறக்கும் ட்ரெயின் தானே, இது எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். பீச்சில் வந்து பறக்கலை, பீச்சிலேருந்து நார்மலாக தான் வருது. பீச்சு, பார்க்கு, போர்ட்லாம் நார்மலாக தான் வருது. அதுக்கப்புறம் தான் மேலே ஏறுது. அந்த மாதிரி நம்ம ஏறும்போது திருப்பி அங்கே இறங்கும்போது நார்மல் ட்ரெயினாக இறங்கலாமே அப்படின்றது தான் கேள்வி. அந்த மாதிரி இருந்ததுன்னா கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ட்ரெயின் சர்வீஸும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் மக்களுக்கு. சரி, நம்ம இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். பாய்.